நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஃபுல்விக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஃபர்டிலைசரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எப்படி நம்ம ஹோம்மேடாக பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த ஃபுல்விக் ஆசிட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயிலோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நல்ல ஒரு வளமானதாக ஆக்கும். நம்ம இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த மந்த் வந்து கொடுத்துட்டு வரணும். நம்ம இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, வயிற்றில் அந்த பூச்சி இருந்தது நிறையா அப்படின்னா சாப்பிட்றதெல்லாம் உடம்புலேயே ஒட்டாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்காக சில டாக்டர்ஸ் வந்து பூச்சி மருந்து கூட நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான். ஆனால் அதுக்காக இது பூச்சி மருந்து மாதிரி போய் கழிவுகளாக நீக்கும் அப்படின்லாம் இல்லை. இது வந்து செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அது வந்து அதுக்கப்புறமா அந்த செடியால் அதை வந்து உறிஞ்சிக்க முடியும். எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம பெண்களுக்குமே சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து இரும்புச்சத்து ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா, விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால. நம்ம என்னதான் முருங்கைக்கீரை, இந்த அந்த ஒன்று கொடுப்பாங்களே செவ்ரொட்டி, இதெல்லாம் சாப்பிட்டாலுமே ஹீமோக்ளோபின் ஏறவே ஏறாது. ஏன் தெரியுமா? நம்ம விட்டமின் சி நம்ம உடம்புல இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த அயன் சத்தை உடம்பு வந்து உறிஞ்சும். இல்லாட்டினா அது வந்து எடுத்துக்காது. அதே மாதிரியான லாஜிக் தான் இங்கேயும் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஃபுல்விக் ஆசிட் வந்து நம்ம மண்ணில் இல்லை, நம்ம செடிகளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ செடிகளால் மித்த சத்துக்களை உறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இதையும் கொடுக்கலாம். இது கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, செடிகளில் நல்ல குளோரோஃபில் ஜாஸ்தியாகும். குளோரோஃபில் எந்தெந்த இலைகள்லாம் பழுத்து போய் கிடக்கோ அந்த செடிகளுக்கு இதை கண்டிப்பாக கொடுக்கணும். குளோரோஃபில் வந்து அது நல்லா கொடுக்கும் செடிகளுக்கு. அதனால செடிகள் நல்லா க்ரீன் ஆகும். க்ரீன் ஆகும்போது நமக்கு வந்து இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா, கடையிலேயே வாங்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஹோம்மேடாக நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அரைவாளி தண்ணியில் நம்ம டெய்லி டீ குடிப்போம். காலையில் நான் டீ தான் குடிப்பேன். அந்த டீ தூளை வந்து டெய்லி இதே வாளியிலே போட்டுக்கிட்டே வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதே தண்ணியில் வந்து ஒரு கோதுமை மாவு உருண்டை, ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு ஒரு கோதுமை மாவு உருண்டையும் இதில் போட்டுருவேன். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்து நான் வடிகட்டி இன்னொரு 2 மடங்கு தண்ணியோட கலந்து என்னோட செடிகளுக்கு கொடுத்துட்டு வருவேன். இது வந்து ஒரு நல்ல ஃபர்டிலைசராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, டீ, நம்ம போடுற டீ, அந்த டீயோட கழிவுகள் எல்லாமே, அதில் பால் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை. அதோடையே கூட நல்லா வந்து நல்ல ஒரு 2 சப்பாத்தி சுடுற அளவுக்கான கோதுமை மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு போகல. அந்த கோதுமை மாவு அது 2ஐயும் போட்டுட்டு ஒரு டெய்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு மண்டே ஆரம்பித்தேன் அப்படின்னா டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாளுமே இந்த டீயை போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சுடுவேன். மூடி வச்சுட்டு அது வந்து இன்னும் ஒரு 4 நாள் ஆனதுக்கப்புறமா எடுத்து அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட செடிகளோட இந்த க்ரீனாக இருக்கிறதுக்கும் செடிகள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த ஃபுல்விக் ஆசிடும் ஒரு காரணம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க செடிக்கு என்ன கொடுத்தாலும் உடம்புல ஒட்டலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நல்லாவே ஒட்டும். இது வந்து ஒரு பயோ ஃபர்டிலைசரும் கூட. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.